திமுக கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. குழு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய பொருளாளர் டி.ஆர்.பாலு தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி பங்கீட்டு குழுவுடன் நடத்தி வரக்கூடிய பேச்சுவார்த்தை ஒரு புறம் இருக்கும் நிலையில் இன்னும் அடுத்தடுத்ததாக கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழக வாழ்முறை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார். எஸ்டிபிஐ கட்சியினர் வந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் சற்று நேரத்துக்குள்ளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அறிவாலயம் வர திட்டமிடப்பட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர், கூட்டணி கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் ஆகியோரும் வந்திருக்கிறார்கள். ஆகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளைய பிறந்த தினம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் அதே போன்று கூட்டணியை பொறுத்தவரை உறுதியாக இருந்தாலும் தொகுதி பங்கீடு என்பது ஒரு ஜனநாயக ரீதியாக உறுதி செய்யப்பட்டதற்கு பின்பு கையொப்பம் விடுவது என்பது வழக்கமாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது கூட்டணி கட்சி தலைவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு மரியாதை நிமித்தமாக இன்று சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அறிவாலயத்தை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஒருவரும் நடைபெற்றுக் கொண்டிருக்க மற்றவருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் ஆகியோரையும் சந்திக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. நாளைய பிறந்த தினத்திற்கு நாள் பிறந்த தின வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம் அல்லது கூட்டணி குறித்ததற்கான ஒரு இறுதி முடிவு எட்டப்படுவதற்கான ஒரு சந்திப்பாக கூட இருக்கலாம் என்றும் திமுகவுடைய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் திமுக காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி, எஸ்டிபிஐ கட்சி ஆகிய பேச்சுவார்த்தையும் மாலை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. ஆக ஒட்டுமொத்தமாக 2026 தேர்தலுக்கான பரபரப்பான ஒரு சூழல் காணப்பட்டிருக்கிறது. RS பாரதி காங்கிரஸ் அதிகாரத்தில் வெளியே இருக்கிறார். பேச்சுவார்த்தை நிறைவேற்றி வெளியே செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடு மற்றும் எத்தனை இடங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது, ராஜ்யசபை இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் நாம் செய்தியாளர் சந்திப்பின் போது தற்போது தெரிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரசுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவேற்றி இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக செய்தியாளர்களை சந்திக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது.